இந்த 6000 வந்து போதுமா? ஆமா சார், இந்த 6000 ரூபாயில ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, கிரைண்டரு, பாத்திரம் பண்டம் எல்லாமே வாங்கிடலாம் சார். மிச்சம் ஒன்றுனா எங்கேயாவது பிளாட்டும் கூட வாங்கலாம் சார். எங்க மாமியார் கை கால் விழுந்துச்சு, நான் தான் பாத்துக்கிறேன். இப்போ ரேஷன் போனா அவங்களை தூக்கின்னு வானா நான் எப்படி தூக்கின்னு வருது? ஏன் ரொம்ப அநியாயம் பண்றாங்கப்பா ரேஷன் கார்டுல. பேர்பட்ட அரசியல் ஏன் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? எங்களுக்கு பொறுத்து 6000 ரூபாய் கொடுத்துறீங்கல்ல, 6000 கொடுத்தா போதும் தேர்ந்தெடுத்துருவீங்க. இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும்போது 2000 ரூபாய் கொடுங்க, நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். எங்களுக்கு அதான் முக்கியம். அன்னைக்கு ஒரு நாள் திருவிழா தான் முக்கியம். ஏன்னா எங்களுக்கு வீடு வாசல் இல்ல, நாங்க வாடகை அந்த வாடகை வீட்டுக்கு காலி பண்ணா நாங்க காலி பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார். எப்படி கிடைக்கும்? வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா கொடுத்தாதான் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அதனால இப்படியே ரேஷன் கார்டு அதுவே இல்லாம எப்படி சார் கிடைக்கும்? ரொம்ப கஷ்டம் தான் சார். இல்லம்மா, உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாம ஓட்டர் ஐடி யார் கொடுத்தா? இப்போ என்ன உங்களுக்கு வேணும்? எங்களுக்கு வீடு வேணும் சார். இல்லாத மக்கள் எங்கன்னு கண்டது இல்ல, இல்லாத மக்களுக்கு வீடு கொடுக்க சொல்லுங்க சார். டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் குடும்ப அட்டைகளுக்கு தலா 6000 ரூபாய் வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது போக அதாவது வெளி மாவட்டத்திலிருந்து வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாட்டியும் பரவாயில்ல, அதாவது கேஸ் பில்லு இல்ல ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தா கூட போதும், அவங்களுக்கு இந்த 6000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, மக்களிடையே எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, வெளி மாவட்டத்திலிருந்து வந்து தங்கி இருக்கிற மக்களுக்கு ரூபாய் 6000 கிடைக்குதா? ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடமையில இழந்திருக்காங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல சார். நிறைய பேர் கிடைக்காமலாம் இருக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? காரணம் என்னன்னா, அவங்களுக்கு விரும்பப்பட்டவங்களும் கொடுப்பாங்க. இதை என்ன பண்ணிருக்கலாம்னா, நீங்க அக்கௌண்ட்ல போட்டு விடலாம். இந்த 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல தானே போடுறீங்க, அதே மாதிரி இது அக்கௌண்ட்ல போட்டுருந்தா நல்லா இருக்கும். அப்போனா எல்லாருக்கும் கிடைக்கும், பாரபட்சம் இல்லாம. வாங்கல சார். என்ன வந்து ஐடி கட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சார், இப்போ வந்து நான் அந்த ரேஷன் கார்டில் நான் போனேன். இப்போ உடனே டோக்கன் கொடுத்துட்டாங்க. ரேஷன் கார்டு கொடுத்தோன்னே ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு வந்துட்டு கேஸ் பில்லு இல்லைன்னா ஆதார் கார்டு எடுத்து வர சொல்கிறாங்க. எடுத்து வந்துட்டா ஓகேன்னா அவங்க ப்ரூஃப் கொடுத்தாங்கன்னா உடனே நாங்கள் டோக்கன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சார். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ஆதார் கார்டுலாம் ஊரில் உள்ள ஆதார் கார்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறாங்க. அவங்க வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் வந்து அதுக்குன்னு ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க, அவங்க வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்குங்கிறாங்க. அதான் வேற ஒன்று. எனி ஐடி ப்ரூஃப் தான் கொடுக்குறேங்கிறாங்க. தலைவர் தளபதி அவர்கள் எல்லாருக்கும் குடும்ப அட்டை இருக்கிறவங்க ஆதார் கார்டு, அட்லீஸ்ட் கேஸ் பில்லு இந்த மாதிரி இங்கே தான் இருக்கிறாங்கன்றனால எல்லாத்துக்கும் தரலான்னு ஆர்டர் கொடுத்துருக்காரு. இதை தவிர்த்து ஒரு இப்போ பேச்சுலர்ஸ் இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்க ஒருத்தர் 4 பேர் சேர்ந்து தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடாதுன்றனால கேஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கேஸு ஆதார் கார்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிடுறாரு தளபதி. இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ எப்படின்னா, இப்போ எங்களுக்கு ரேஷன் கார்டுன்றது வீடு வாசல் எதுவுமே இல்லை. இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம்னா அந்த வாடகை வீட்டில் எங்கள் நம்பரை ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ சப்போஸ் நாங்கள் தலைவருக்கோ இவங்களுக்கோ ஓட்டு போடணும்னா நாங்கள் எப்படி ஓட்டு போட முடியும்? அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்களுக்கு எல்லாம் மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கோம், எல்லாரும் தான் பாதிக்கப்படுறாங்க, எல்லாரும் கொடுத்தா நான் பாதிக்கப்படல, எல்லாரும் கொடுத்தா நல்லா இருக்குன்றாங்க. இல்லை, சாத்தியப்படுமா? அப்பைக்கு கண்டிப்பாக கொடுத்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அதனால அது கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். அவ்வளோதான். இல்லை, இங்கே வீடு ரெண்டட் அக்ரிமெண்ட் இருந்தாலே கொடுக்குறேன்னு, ரெண்டட் அக்ரிமெண்ட் போட்டுருந்தாலே கொடுக்குறேன். இங்கே தான் அவங்க வாழ்ந்தான்றதுக்கு ப்ரூஃப் வேணும்ல. இப்போ ஊர்லேருந்து இங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு கேட்டால் கொடுக்க முடியுமா? அவங்க இங்கே இருந்தால் ரெண்டட் அக்ரிமெண்ட் பழைய இருந்தால் அதை வச்சு கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக தராங்களா? ரெண்டட் அக்ரிமெண்ட் அறிக்கை கொடுத்துக்கிறாரு. இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் எப்படி சார் யார் வேணாலும் போட்டு கொடுக்கலாமே? இப்போ அதனால தான் இப்போ போட முடியாது. இப்போ போட்ட அக்ரிமெண்ட் ஏற்றுக்க மாட்டோம்ல. ஓகே, போட்டிருக்கணும்ல. இப்போ போய் ரெண்டு அக்ரிமெண்ட் ஒரு 300 ரூபாய் செலவு யாருனாலும் போடலாமே, அது கிடையாது. அதனால இந்த மிக்ஜாம் புயல் வரதுக்கு முன்னாடி யார் ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ராப்பரா போட்டுருக்காங்க, உங்களுக்கு வழங்கப்படும். அவங்க ஒரு வீட்டில் ஒரு ஏழை மக்கள் இடமே இல்லாமல் எங்கள் பிளாட்பாரத்துலேயே தங்குறாங்க. எங்களுக்கெல்லாம் ரேஷன் கடையே இருக்குதுன்னா எங்களுக்கு அது தகுந்த மாதிரி ஒரு வீடு கிடையாது, ஒரு வாசல் கிடையாது, எதுவுமே கிடையாமல் இருக்கும் போது நாங்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவோம், எப்படி செய்வோம்? அது வாடகை வீட்டில் இருந்தால் நீங்கள் வாடகை வீட்டில் தானே இல்லை. உங்களுக்கு ஓட்டு ஐடி இருக்கா? ஓட்டு ஐடி இருக்கு சார். ஓட்டு ஐடி இருந்தால் அதை காமிச்சா தர மாட்டாங்களா? அதுக்கான எங்கள் ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னா, எங்கள் வீடை காமிச்சு நீங்கள் தரக்கூடாது, எங்கள் வீடு காமிச்சு அட்ரஸ் அதெல்லாம் இருக்கு, அரசு ஏத்துக்குமே சார். அரசு என்ன சொல்றாங்க? எங்க ஏத்துக்கணும்னா ஹவுஸ் ஓனர் ஏத்துக்கணும் இல்லையா? எங்களுக்கு வாடகை விட்டுக்கிறாங்க அவங்க. அந்த வாடகை வீட்டுல வந்து எங்களுக்கு எந்த உரிமை கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வீடு வாசல் இல்ல. நாங்க அந்த வாடகை வீட்டுக்கு காலி பண்ணா நாங்க காலி பண்ணி தான் ஆகணும். எங்களுக்குன்னு ஒரு வீடு வாசலே கிடையாது. எங்கள் மாதிரி இல்ல, எங்கள் மாதிரி நடத்துற மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வீடு வழங்கலாம், செய்யலாம். எங்கள் மாதிரி இருக்கும். நீங்க இப்ப குறைஞ்ச பத்தி நீங்க ரேஷன் கார்டு இல்லைன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க கூட எவ்வளவு ஆயிரக்கணக்கு ஜனமும் கோரும் சார். எவ்வளவு பேர் பிளாட்பாரத்தில் இருக்கிற அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வீடு கொடுக்க சொல்லுங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார். எப்படி கிடைக்கும்? வாய்ப்பே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ ரொம்ப மழை பெய்யுது. அங்கே இருக்க மக்கள் இங்கே இருக்காங்க, இங்கே இருக்க மக்கள் அங்கேயே மாறி இருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரேஷன் கார்டு அடிப்படையே ரேஷன் கார்டு அதுவே இல்லாமல் எப்படி சார் கிடைக்கும்? அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டம் தான் சார். அந்த 1000 ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க? அதே மாதிரி நீ என்ன கேட்டால் அக்கௌண்ட்டில் போட்டால் உரியவர்களுக்கு கரெக்டாக போய் சேரும்.
இப்போ நீங்கள் இந்த 6000 ரூபா வாங்கிட்டு போனோடனே தண்ணி அடிக்கிறவங்க வந்து தண்ணி அடிக்க பிடிங்கிட்டு போவாங்க. இது அக்கௌண்ட்டில் போட்டு அவங்களுக்கு மேக்ஸிமம் போட்டிருக்கிறது தெரியாது. ஏதோ சம்திங் காரணத்துக்கு அவங்க மறைக்க கூட செய்யலாம். இது 6000 ரூபா வந்துச்சு வரலைங்கிறத கூட இது கண்டிப்பாக தெரியும். போய் இதுக்காக நீங்கள் வேணா நல்லா பாருங்கள். ரேஷன் வாங்க எந்த ஆம்பளை அது க்யூவில் நிற்கிறாங்களா? காசு வாங்குற நிற்கிறாங்கன்னா காரணம் என்ன? அது ஒயின் ஷாப்புக்காக தான். அப்படியே கொண்டு ஒயின் ஷாப்பில் கொடுக்கலாம். அரசாங்கம் கொடுக்குது, அதே எடுக்குது. இதுதான் என்னோட கான்செப்ட். கொடுக்குறாங்க, அதே அவங்களுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஒயின் ஷாப்பில் கொண்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தானே திரும்பவும் போகுது. இல்லைம்மா, உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாமல் ஓட்டர் ஐடி யார் கொடுத்தா? ஓட்டர் ஐடி யாருங்கன்னா நாங்கள் வந்து ஊரை விட்டு ஊர் வந்திருக்கிறோம். அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த வீட்டு அட்ரஸ் செல்லாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? செல்லாதுன்னு யார் சொல்றது? ஹவுஸ் ஓனருமே சொல்றாங்க. ஹவுஸ் ஓனர் இல்லங்க, ரேஷன் கார்டுல சொல்றாங்களா செல்லாதுன்னு? ரேஷன் கார்டுன்றதுல ஹவுஸ் ஓனருமே சொன்னா அது பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம அரசியல்வாதி கூட சொல்றாங்க. ஆமாம்மா, அந்த வீட்டில் இருக்கும்போது நீங்க ஏமா இன்னொரு அட்ரஸ் அதே வீட்டு வச்சு அட்ரஸ் வாங்குறீங்க, அது இன்னொருத்தர் வாங்குறாங்கன்னா அது நீங்க தான் கோரிக்கை எடுக்கணும். எங்களுக்கு இல்லாதப்பட்டது நீங்க தான் வீடு கொடுக்கணும், நீங்க தான் வாசல் பண்ணி தரணும் எங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப வெள்ளத்துல கூட நாங்கள் பாதிப்படுறோம். சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுன்னு கூட ரொம்ப பாதிப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு வீடு வாசல் கொடுக்க சொல்லி தாழ்மையோட நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லம்மா, இப்போ அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ ரேஷன் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடியோ ஆதார் ஐடியோ ஏதோ ஒன்று இருக்கு, ப்ரூஃப் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுப்பு இருக்கு சார். அவரு சொல்றாரு, இங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? அவரு சொல்றாரு ஓகே, அவர் சொல்றாரு, அவர் அங்கிருந்து சொல்றாரு ஓகே, இல்லை நாங்க இன்னும் சொல்லல. இங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்கா? இந்த ஏரியால இருக்கா? உங்களுக்கு இந்த வீட்டு வாடகையில இருந்தா நீங்க இருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் போனாங்க, அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க வாடகை. எங்க பொருள் வாங்கக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தா நாங்க தைரியமா வாங்கலாம் இல்ல சார்? நாங்க தைரியமா இது பண்ணலாம். எனக்கு நன்றது இல்ல. எவ்வளவு மக்கள் வீடு இல்லாம இருக்குது. இருக்கணும்னுக்கு 1008 வீடு இருக்கா சார்? இல்லாதவங்க வீடே கிடையாது சார். இருக்கணும் 4-5 வீடு இருக்கு, இல்லாதவங்க வீடு கிடையாது. இதுதான் சார் என்னுடைய கோரிக்கை. என்ன உங்களுக்கு வேணும்? எங்களுக்கு வீடு வேணும் சார். இல்லாத மக்கள் எங்களுக்கு கன்றது இல்ல, இல்லாத மக்களுக்கு வீடு கொடுக்க சொல்லுங்க சார். இந்த 6000 வந்து போதுமா மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட? ஆமா சார், இந்த 6000 ரூபாயில ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, கிரைண்டரு, பாத்திரம் பண்டம் எல்லாமே வாங்கிடலாம் சார். மிச்சம் ஒன்றுனா எங்கேயாவது பிளாட்டும் கூட வாங்கலாம் சார். 6000 ரூபா அதுக்கு போதும் சார். 6000 ரூபாயும் இல்ல. இப்ப நீங்க எவ்வளவு வேணும்? 6000 பத்தாதுங்கிறீங்களா இல்ல எக்ஸ்ட்ரா வேணுங்கிறீங்களா? அதான் சொன்னேன் இல்ல சார், சொல்றதே புரிஞ்சுக்கலாம் இல்ல. நீங்க சொல்ற புரியுதுங்க. நீங்க வந்து அரசு வந்து கலாய்க்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது இப்ப? சார் தேவைன்னு சொன்னா அதிகமா தேவைப்படுது. என்ன கேட்டா இப்போ சொல்றாங்க, நீங்க ஏன் வந்து ஏரியில கொண்டு வீடை வச்சீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, ஏரியில வீடை வச்சிங்க தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, ஏரியில வீடை வச்சா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், கரண்ட் தர மாட்டேன்னு சொல்லுங்க. யார் கொண்டு வீடை வைப்பா? வைக்கவே மாட்டாங்கல்ல. அப்போ அரசாங்கத்து மேலே தப்பு இருக்குல்ல. நீ ஏன் ஏரியில வீடை கொண்டு வச்ச, அதனால உனக்கு தர மாட்டேன். இல்லை, அதுக்கு அரசு அதுக்கு வந்து யார் வந்து பர்மிஷன் கொடுத்தா? பெர்மிஷன் கொடுக்க அரசாங்கம் தானே கொடுக்கணும். அரசோட அதிகாரம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. புரியுதுங்களா? ஏற்கனவே இங்க சென்னையில வந்து பல ஏரிகள் தூர்வாரப்ப, அதாவது பல ஏரிகளை வந்து காலி பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. எதுக்கு சார்? எத்த பார்த்து கொடுத்தீங்க வீடுங்க? ஒருத்தனுக்கு கொடுத்தது 2 வீடு 3 வீடு கொடுத்துருக்கீங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்த பாரு சார். தட்டி பாருங்க சார், என்ன லேப்டாப் தட்டி பாருங்க. இவங்களுக்கு இந்த வீடு இருக்குதா? இந்த நிலத்துல இந்த வீடு இருக்கா? இவங்க வாங்கி இருக்கிறாங்களா? செஞ்சிருக்கிறீங்களா? என்ன அப்படி நீங்க தட்டி பாருங்க. நீ கொடுத்தனுக்கு அதே இடத்துல வீடு கட்டி கொடுத்தனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? யார் என்ன பண்ண? எங்களை மாதிரி கேளுங்க. இது ஒரு ஆதார் அட்டை பிரிண்ட் பண்ணா அதுல இருக்கும். ஒன்னும் சொத்து இருக்குதா, சொகம் இருக்குதா, என்ன இருக்குது இருக்கும் சார். அதுல அது இல்லை உங்களுக்கு. அதுக்கு வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுதான் நான் குறைங்க. முன்ன கூட நாங்க போய் ஆபீஸ்ல போய் எழுதி கொடுத்தோம். நாங்க எழுதி கொடுத்து கூட உங்களுக்கு அலாட்மெண்ட் இல்லைன்னுட்டாங்க. எங்க கோட்டையில போய் எழுதி போட்டோம், அந்த பாக்ஸ்ல போட்டு வந்தோம். உங்களுக்கு அலாட்மெண்ட் இல்லைன்னா அங்கேயே மேல் கோட்டையில உள்ளேன்னா நாங்க எங்க சார் போக முடியும்? சென்னையே முழுக்க ஏரி தான். மொத்தம் 400 சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல மொத்தம் 400 ஏரிகளா இருந்தது வரலாறுல இப்போ 40 ஏரி தான் இருக்குதா சொல்றாங்க. 360 ஏரிகள் வந்து இப்போ வந்து நிலமா மாறி இருக்குது. இதுக்கு யார் காரணம்? அரசு தான் காரணம். அரசு அதிகாரிகள் முதல் காரணம். புரியுங்களா? எல்லாமே அரசியல்வாதியை சொல்றாங்க. அவங்க 5 வருஷம் இருப்பாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் போயிடுவாங்க. ஒரு விஷயத்த நீ இப்படி பண்ணுன்னு சொன்னாதான் அரசு அதிகாரி பண்ண முடியும். புரியுதுங்களா? ஒரு சட்டத்தை அரசு போட்டாதான் அரசு அதிகாரி வந்து அதை பண்ண முடியும். நீ அதிகாரம் சட்டம் போடாம இருந்தா அதிகாரியால பண்ண முடியாதுல்ல. அப்ப யார் மேல தப்பு? அரசாங்கத்து மேல தானே தப்பு. நான் இந்த அரசாங்கம் நான் சொல்ல வரல, இதுக்கு முன்னே இருந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீ இப்படிப்பட்ட ஏரியா, நீ இந்த இடத்துல வந்து நீ வீடு வச்சியா? வீடு வச்சனா வேற ஒன்றும் பண்ண மாட்டப்பா, கரண்ட் தர மாட்டேன், இவ்வளோன்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா அந்த இடத்துல வீடு வராது, ஏரியாவே இருந்திருக்கும். இந்த ஏரியா முதல்ல ரெடி ஆகுது சார். ஒவ்வொரு அரசு பதவி ஏற்கும் போதும் இதெல்லாம் பார்க்கணுமா வேண்டாமா? இது அரசோட தப்பு தானே? ஏங்க அரசு யாருங்க? அரசு அதிகாரிகள் சொல்றதாங்க அரசு செய்யுது. இந்த ஏரியாவுக்கு இந்த ரோடு போடணும், அவ்வளோ ரூபாய் ஸ்கீம்னு இவங்க தான். அரசியல்வாதிக்கு தெரியவே தெரியாது. அரசியல்வாதி படிச்சுட்டு வந்திருக்காங்களா? எக்கனாமிக் யாராவது படிச்சுட்டு வந்திருக்காங்களா? அப்பேற்பட்ட அரசியல்வாதி ஏன் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? எங்களுக்கு போதும் 6000 ரூபாய் கொடுத்துறீங்களா? 6000 கொடுத்தா போதும் தேர்ந்தெடுத்துருவீங்க. இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும்போது 2000 ரூபாய் கொடுங்க, நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்.
எங்களுக்கு அதான் முக்கியம். அன்னைக்கு ஒரு நாள் திருவிழா தான் முக்கியம். அப்ப இது மாதிரி மிக்ஜாம் புயல் மாதிரி பல்வேறு புயல் வரும்போது எவ்வளவு வந்தாலும் அதோட எஃபெக்ட் தெரியுமா சார்? பணம் குத்தினே இருக்கும், நாங்கள் வாங்கினே இருப்போம், நாங்கள் சந்தோஷமா இருப்போம். இப்போ இதனால யாரு சார் லாபம்? மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் பாதிக்கப்படலையே, நாங்கள் நல்லா தான் வரோம். 4000 ரூபாய் குத்திங்க, திருப்பி இன்னும் ஏதாவது கோரிக்கை வச்சா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க, நாங்கள் லாபம் தானே. ஸோ பணத்தை கொடுத்து மக்களை ஏமாத்துறோம் சொல்ல வரீங்க. அது நீங்கள் சொன்னால் புரிஞ்சிங்க. என்னைக்கு கட்சிகளுடைய சின்னங்களை பார்க்காமல் அங்கே நிற்கும் வேட்பாளர் யார் நல்லவர் கெட்டவர் என்று நீங்கள் என்று யோசித்து முடிவெடுத்து வாக்களிக்கிறீர்களோ அன்றுமே மீண்டும் ஜனநாயகம் பிறக்கும். புரியுங்களா? ஒற்றை இது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்கே ஒரு பட்டன் தட்டினா ராக்கெட் போகும், எங்கே அமெரிக்காவே தட்டும். புரியுதுங்களா? ஆனால் அந்த ராக்கெட் இந்த ஒரு விரலை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? 100க்கு 200க்கு 1000க்கு 2000 நம்மளை இன்னைக்கு யோசிக்கிறீங்களே. இன்னைக்கு எலெக்ஷன் டைமில் ஓட்டு கேட்கும்போது அவங்களுக்கு கால் செருப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. வீட்டு வாசலில் போய் நிற்க முடியுமா? உங்களால் கேட்க முடியுமா? எனக்கு இது இல்லைன்னு கேட்க முடியுமா? பண்ணுறேன் நீங்கள் வாங்கின 2000 தான் அவனுக்கு அடிமையாக இருக்க. வாங்காது. நல்லவர்களாக பார்த்து வாக்களியுங்கள். இந்த அரசாங்கம் அல்ல, இந்த அரசாங்கம் குறை சொல்ல. உண்மையாக இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசுக்கு இந்த மிக்ஜாம் புயலில் மிக சரியாக அவர்கள் கையாண்டார்கள். எங்கள் மாமியார் கை கால் விழுந்துச்சு, நான் தான் பார்த்துக்கிறேன். இப்போ ரேஷன் போனால் அவங்கள தூக்கின்னு வானா நான் எப்படி தூக்கின்னு வருது? இல்லை என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அவங்களுக்கே தெரியும், ரேஷனுக்கெல்லாம் நிறைய வாட்டி கூட்டின்னு போயிருக்கேன். அப்போல்லாம் அவங்க இவங்களையும் கூட்டின்னு வரீங்க, நீங்கள் ஆதாரம் இது எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சு நாங்கள் இது பண்ணி நீ வாங்கலான்னு சொன்னாங்க. இப்போ ஆதார் கார்டு எடுத்து போய் காமிச்சிங்களா? என்னோட ஆதார் இது இருக்கு அவங்க கிட்ட, ஏதோ ஆஃபீஸில் எடுத்து கொடுப்போம், அங்கே சைன் பண்ணாங்கன்னா நீ வாங்கலாம் மாமியாருதுன்னாங்க. இப்போ கால் கை விழுந்து போய் பாத்ரூமெல்லாம் படுக்கையே போகிறாங்க. 85 வயசு ஆகுங்களா, நான் தூக்கின்னு போய் எப்படிப்பா வாங்க முடியும்? என்னத்தான் தெரிலப்பா, தலைவலியாக இருக்குதுப்பா. அவங்க தான் வரணுமா, அவங்க தான் சைன் பண்ணணும், கை நாட்டி வைக்கணும்னா நான் எப்படி அவங்கள கூட்டின்னு வருது? இதுக்காக நான் போய் அவங்கள தூக்கின்னு போக முடியும் வண்டி வச்சு? ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கப்பா ரேஷன் கார்டில். இல்லை நீங்கள் சொல்லலாம்ல, நீங்களே பாருங்க, பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஒரு போன வாட்டி ஏதோ 1000 ரூபாய் கொடுத்தப்ப கூட சொன்னேன் அவங்கள, எங்கள் தெருவில் செக்டரில் எழுதுனாங்க, நீங்கள் பாருங்க எங்கள் மாமியார் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பாருங்க, நான் கேட்டேன், நீங்கள் நம்ப மாட்டீங்களே, அவங்க பாருங்க வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கன்னு கூட சொன்னேன் அவங்கக்கிட்ட. நான் வரமாட்டேன்ட்டாங்க. கொடுக்கும்போது டோக்கன் கொடுக்கும்போது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டால் இப்போ கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படலை, அவங்க வயசான 85 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கு தேவைப்படலை, ஏதோ ஒரு மருந்து மாத்திரைக்கு தான் சொல்லுங்களேன். எனக்கு கிடைக்கலண்ணா. ஆனால் நான் ரேஷன் கார்டு எனக்கு இல்லை, ஊரில் நான் நத்தம்ண்ணா, அங்கே தான் இருக்குது. ஆனால் இவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா சிலிண்டர் கேஸ் பில் வச்சு வாங்கலான்னாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க இங்கே ரேஷன் கார்டு வச்சு, நான் ரேஷன் கார்டு அங்கே தான், அதனால தர முடியாதுன்னு சொன்னாங்க. இருந்தால் நான் எழுதி கொடுத்துருக்குறேன். இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதுமே, ப்ரூஃப் இருந்தால் போதுங்கிறாங்க. ஆனால் எனக்கு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்துருக்கேன், இது பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க? எனக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுண்ணா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் பணம் ஏறுதா என்னன்னு தெரியல, ஆனால் கொடுத்துருக்கேண்ணா. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு ரெண்டல் அக்ரிமெண்டோ ரெண்டல் அக்ரிமெண்ட் காப்பியோ இல்லை ஏதோ கேஸ் ஃபுல்லாக கிடைச்சா போதுன்னு இருக்காங்க. அதான் நான் இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா வருங்கிறாளா வராதுங்கிறாளா? எனக்கு அவங்க சொல்கிறாங்க வராதுன்னு, எனக்குலாம் சொல்கிறாங்க. நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன், ஆனால் வராதுன்னு சொல்கிறாங்க. சரி வந்தாலும் சரி வராட்டி சரி. அப்புறம் என்ன பண்ணுறேன், ஆனால் நான் குழந்தைங்கள வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தண்ணி என் குழந்தைங்க அந்த புயல் வந்ததுக்கு அப்புறம் காய்ச்சல் கூட வந்துடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் இந்த தண்ணியில் இந்த ரோட்டில் தான் இழுத்துட்டு நான் போனேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே ரேஷன் அட்டை இருக்கவங்க மட்டும் கொடுக்குறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அப்புறம் ரேஷனில் நான் பொருள் கேட்டேன், ரேஷன் அட்டை வச்சு பொருள் கேட்டு தர முடியாதுன்னு இங்கே சொன்னாங்க. எனக்கு அப்பவும் கஷ்டமாக ஆயிடுச்சு. எங்கே வேணுமாலும் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்களா, ஆனால் இந்த ரேஷன் கார்டு எனக்கு தர முடியாதுன்ட்டாங்க. ஆனால் ரேஷன் அட்டை நான் ஊர்லேயே கொடுத்துட்டு வந்துட்டேன்னா. இப்போ நீங்கள் ரேஷன் பொருள் இங்கே தானே வாங்குறீங்க? நான் இங்கே வாங்குறது இல்லையே, மாமனார் மாமியா ஊர்லேயே. அது நான் தனி கார்டு தான் வச்சுருக்கேன், மாமனார் மாமியா தான் ஊரில் வாங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே கொண்டு வந்ததுக்கு தர முடியாதுன்ட்டாங்க. எனக்கு கஷ்டமாக போச்சு, அப்படி கொடுத்துட்டு வந்துட்டு. இல்லைம்மா, இப்போ யார் தர முடியாது சொன்ன? ரேஷன் கடையிலையா? ரேஷன் கடையில் கேட்டீங்கன்னா எப்படி அதெல்லாம் எங்கே வேணாலும் வாங்கலாம் ரேஷன் கார்டு கேட்டதுக்கு இவங்க எங்கேயும் தர முடியாதுன்னு சொல்லுவோம் தானே, நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ நாளைக்கு என் பேர் லீஸ் ஆகி ஏதாச்சும் பண்ணிட போறாங்க, நான் வேண்டாம்னா. என்ன பண்ண போறாங்க? நீங்க உங்க உரிமையை தானே கேக்குறீங்க, ஓட்டு போறீங்கல்ல, வரி கட்டுறீங்கல்ல, எல்லாமே அப்புறம் ஊர்ல தான் பண்றாங்க எல்லாமே வீட்டுக்கு. இல்ல நீங்க இது சம்பந்தமா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? நான் எதுவுமே கொடுக்கல. சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. வேணா நம்ம உண்டு, நம்ம வேலை பொழைக்க வந்த இடத்துல பேசாம அப்படிலாம் நிக்காதீங்க. பொழைக்க வந்த இடம் இல்ல, எல்லாமே தமிழ்நாடு தான். அதனால தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. எனக்கு கஷ்டமா போச்சு. நான் உண்மையுமே அழுகையா வருது. தரும் இப்பவே சொல்றாங்க பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால சரி என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன்னா சொல்லிவேன். இல்லை நான் ரேஷன் கார்டு நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். நான் ஊருக்கு போயிட்டு தான் எடுத்துட்டு வர முடியும். நான் ஊருக்கு போயிட்டு எடுத்து வந்து கண்டிப்பாக